டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் மைதா மாவு இல்லாமல் புளிக்க வைக்க தேவையில்லாமல் சூப்பராக உடனே செய்கிற மாதிரி ஒரு பணியாரம் தான் ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பணியாரக்கல்லில் பணியாரம் ஒட்டிக்கிட்டு வரவே வராது. ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பணியாரம் எல்லாமே புசு புசுன்னு அதுவாகவே வெளியே வந்து விழுந்துடும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 கப்பு துருவின வெல்லம் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இந்த வெல்லத்தோட ஒரு 400 ml தண்ணி சேர்த்துருங்க. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கரைஞ்சி வந்துருச்சு. இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இது பாகுபதமெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. அடுத்து ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு வாழைப்பழம் வந்து கற்பூரவள்ளி, ரஸ்தாளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழம் நல்லா கொஞ்சம் பெரிய பழமாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அடுத்து ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் பரவாயில்ல. நம்ம சாதாரண கடையில் வாங்குற பாக்கெட் ரவை தான். ஒரே 1 கப்பு இதில் சேர்த்துக்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும். பச்சரிசி மாவு, நம்ம பாக்கெட் மாவு தான். பச்சரிசி மாவு பாக்கெட் மாவு ஒரு 1/2 கப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வெள்ளைப்பாகு காய்ச்சி ஆற வச்சுருந்தோம்ல, அந்த ஆற வச்ச பாகு ஊற்றி தான் நம்ம இதை அரைக்கணும். இப்போ இதில் 3/4 நம்ம இதை உள்ளே சேர்த்துக்கலாம். பாகு சேர்த்து நல்லா லிக்விடாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைக்கணும். ஏற்கனவே நம்ம 3/4 பாகு ஊற்றி தான் அரைச்சோம். அது டைட்டாக இருந்ததுனால மீத பாகையும் நான் ஊற்றி அரைச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். அரைச்ச பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் இருக்கும்போது லேசாக அந்த ஃப்ளோவாக வரணும். இதை நம்ம தனியாக பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ ரவை பணியாரத்துக்கு பழ பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பணியார மாவு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறின பிறகு ஒரு வாட்டி லேசாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்து விட்ருங்க. சோடாப்பு ஒரு 2 பிஞ்சு இருக்கும், அது மட்டும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்ருங்க. ஏலக்காய் பொடி, சோடாப்பு நல்லா சேர்ந்து கலக்கி விட்ருங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் தேவையான தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு முந்திரி பருப்பு நொறுக்கி போட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி சுடலாம்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து சின்ன பர்னரில் சின்ன பணியாரக்கல்லை எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதை நல்லா சூடாகி வரட்டும். நான் இன்றைக்கி வந்து நெய் ஊற்றி தான் பணியாரம் சுட போகிறேன். நீங்கள் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு பிடித்தமான எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சின்ன குழிக்கரண்டினா ஒரு கரண்டி சரியாக இருக்கும். இதே போல் நம்ம எல்லா குழியிலையும் ஊற்றி விட்டுடலாம். இப்போ நம்ம எல்லா குழியிலையும் ஊற்றிட்டோம். நம்ம இந்த ஒரு 3/4 குழிக்கு ஊற்றினா தான் நமக்கு பணியாரம் வெந்து வரும்போது நல்லா உப்பி வரும்போது சரியாக இருக்கும். இப்போ பணியாரம் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. அந்த சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பபுள்ஸ் எல்லாம் வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஸ்பூன் வச்சுக்கோங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே அந்த சைடை மட்டும் கோர்த்து விட்டுட்டு அப்படியே தூக்கி அப்படியே திருப்பி போட்டுருங்க. அடுப்பு வந்து பணியாரம் சுடும்போது எப்பயுமே வந்து மீடியம் இல்லைன்னா சிம், இந்த 2ல் தான் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு நல்லா ஒன்று போல் சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ இது போல் எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பணியாரத்தை திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் நல்லா ப்ரௌனாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ரவை பணியாரம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.